கிழக்கில் உள்ள மாவட்டம், கிழக்கின் மத்தியில் உள்ள மாவட்டம், வடக்கும் கிழக்கும் தமிழ் பேசும் மக்களுடைய பிரதேசம் என்றதை ஊழியப்படுத்தி வடக்கு மாவட்டம் நடுவில் இருக்கின்றது. அது ஒரு முக்கியமான அம்சம், ஒரு மிகவும் பெருமதிமிக்க அம்சம். அது வடகிழக்கு தமிழ் பேசும் மக்களுடைய தாயம் என்பதற்கு ஒரு அத்திவாரம். அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அது முன்னேற வேண்டும். நமது போராட்டம் ஒரு நீண்ட போராட்டம். தந்தை செல்வா அவர்கள் ஆரம்பத்தில் இவ்விதமான போராட்டத்தை பற்றி அவர் சிந்தித்ததாக தெரியவில்லை. ஆனால் ஏற்பட்ட புறக்கணிப்பின் காரணமாக, அநீதியின் காரணமாக தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் இந்த நாட்டில் சமப்பிரச்சனை வாழ்வதாக இருந்தால் இந்த நாட்டின் ஆட்சி முறையில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அந்த அரசியலமைப்பு வடகிழக்கில் வாழ்ந்த தமிழ் பேச்சு மக்களுடைய இறையாண்மை, சுயநிதிய உரிமையை அங்கீகரிக்கப்படும். மத்தியில் குவிந்திருக்கின்ற அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு அல்லது மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டு அந்த அதிகாரங்களை அந்த மக்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் சட்டத்தை ஆக்கும் அதிகாரம், நிர்வாக ஆகியவற்றை பயன்படுத்தி தங்களுடைய கடமைகளை தாங்களே நிறைவேற்றுவதன் மூலமாக, தங்களுடைய அபிலாஷைகளை தாங்களே நிறைவேற்றுவதன் மூலமாக தங்களுடைய இறையாண்மையை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு மக்கள் வெவ்வேறு மொழிகளை பேசுகின்ற நாடுகளில், பல்வேறு மக்கள் வெவ்வேறு சமயங்களை பின்பற்றுகின்ற நாடுகளில், பல்வேறு மக்கள் பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற நாடுகளில் எவ்விதமான ஆட்சி முறை அமைந்திருக்கின்றதோ அதிகார பங்கேற்பு முறையில் அவ்விதமான ஒரு நிலைமை இங்கே வெளிப்பட வேண்டும் முன்வைத்து ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்தின பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள், ஒத்துழைப்புகள், சத்தியகிரக போராட்டம், அஹிம்சை போராட்டம், ஆயுத போராட்டம், ராஜதந்திர போராட்டம், சுதந்திர அரசியல் போராட்டம், இதுமான பல போராட்டங்கள் 70 வருடங்களில் விரும்பியமாக நடந்து வந்தது. சாதாரணமான விடயம் என்று 1957ஆம் ஆண்டு பண்டாரநாயக சொன்ன ஒப்பந்தம் பிரச்சாரப்பட்டது. அந்த போராட்டத்தின் சில கருமங்கள் வெளிவந்தன. காணிகள் சம்பந்தமான அதிகாரங்கள் பிராந்தியங்களுக்கு படிக்கப்பட்டது. அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. ஒரு சின்ன உதாரணத்தை நான் கூற விரும்புகிறேன். நாடு பூராக 47க்கும் 81க்கும் இடையில் 82 நடத்துவது காரணம் கொண்டால் குடிபெயர்வுக்கு முதல் இந்த கடைசி புள்ளி விவரம் 82 தான் எடுக்கப்பட்டது. 47க்கும் 81க்கும் இடையில் நாடு பூராக சிங்கள மக்களுடைய அதிகரிப்பு 238%, 2.5 முறை. கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் சிங்கள மக்களுடைய அதிகரிப்பு 888%, 9 முறை. நாடு பூராக அதிகரிப்பு 2.5 முறை, கிழக்கு மாநிலத்தில் 9 முறை. அதிலிருந்து விளங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குடியேற்றம் நமது மாநிலத்தில் நடைபெற்றது, சுதேசவாதமாக நடைபெற்றது. நம்பாறையில் திருவோடு மலையில் நடுக்கப்பில் நடைபெறவில்லை. இந்த காரணமாக தந்தை செல்வா தனது கொள்கையை முன்வைத்து பண்டாரநாயக ஒப்பந்தம் இந்த காணி சம்பந்தமான விடயத்தை
பிராந்தியங்கள் ஓரளவுக்கு நிறுத்தியது. பிராந்தியங்கள் அமைக்கப்பட்டன. வடக்கிற்கு 1, கிழக்கிற்கு 2 அல்லது 2க்கு மேற்பட்டது. வடக்கில் 1 வடமாறும், கிழக்கில் 2 அல்லது 2க்கு மேற்பட்டது. 1 திருவண்ணாமலை மற்றும் 3. 2வது பட்டணத்து தொகுதியில் தெற்குப்புறமாக இருக்கின்ற கல்முனை சம்மாந்திர போக்குவரத்து தொகுதிகள் உள்ளடக்கிய முஸ்லீம் பிராந்தியம், முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மை பிராந்தியம். 2க்கு மேற்பட்ட பிராந்தியம் என்றது 3வது பிராந்தியம். அம்பாறை தொகுதி ஒரு தனிப்பட்ட சிங்கள தொகுதியாக வந்திருந்தது. அம்பாறை தொகுதி பொறுப்பாற்று பிராந்தியம் தீர்க்கப்பட்டது. அது நிறைவேற்றப்படவில்லை. தண்டிச்சனாக சிவநாம ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் அதில் காணி சம்பந்தமாக தெளிவான நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் வடகிழக்கில் வாழ்ந்து வருகின்றார்கள். அது அவருடைய சட்ட ரீதியான தாயகம். அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு 83ஆம் ஆண்டு ஏற்பட்ட இடைக்கலத்தின் காரணமாக அம்மையார் இந்திரா காந்தி தலையிட்டு தனது நல்லெண்ண முயற்சியை நல்கத்தான் தயார் என்று கூறி அதை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த பிரச்சனை குறித்து நியாயமான தீர்வை காணலாம் என்ற கருத்தை முன்வைத்த பிறகு அதை ஜனாதிபதி ஜவாத் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு பல பேச்சுவார்த்தைகள் பல கர்மங்கள் நடைபெற்ற பிறகு அமரர் ராஜீவ்காந்தியுடைய காலத்தில் அன்னையார் இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டார். 84ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 34ஆம் தேதி பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய காலத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. ஜெயபாரதி அவர்கள் அதை ஏற்றி அதை கைச்சாத்திட்டார். அந்த ஒப்பந்தத்தில் சில முக்கியமான கருமங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1, இலங்கையில் வெவ்வேறு மக்கள் வாழ்கின்றார்கள். பெரும்பான்மையான சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அந்த தனித்துவம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அது அபிவிருத்தி அடைய வேண்டும். 2வது, வடகிழக்கில் தமிழ் மக்கள் சட்ட ரீதியாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். தமிழ் பேசும் மக்கள். அந்த அடிப்படையில் வடகிழக்கு இணைக்கப்பட்டு ஒரு அதிகார அடையாள உருவாக வேண்டும். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 13வது அரசியல் திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. அது நமக்கு முழுமையாக திருப்தியாக இருக்கவில்லை. தமிழர் விடுதலை கூட்டணி அந்த விடயத்தை மிகவும் கவனமாக பரிசீலித்தது. பரிசீலித்துவிட்டு அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வந்தோம். காரணம் என்னவென்றால், பல பலவீனங்கள் இருந்தன. ஒப்படைத்த அதிகாரங்களை பொறுத்தவரை, சட்டத்தை ஆற்றும் அதிகாரத்தை பொறுத்தவரை, நிர்வாக அதிகாரத்தை பொறுத்தவரை, அவர்களுடைய அதிகாரத்தை பொறுத்தவரை, பொது பட்டியலை பொறுத்தவரை விதமான காரணங்களை நிமித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக 13வது அரசியல் சாசனத்தின் மூலமாக அடைந்த முன்னேற்றத்தை உயர்த்துவதற்கும் அதிகரிப்பதற்கும் உறுதி செய்வதற்கும் ஒவ்வொரு அரசாங்கத்துடனும் பேச்சுவார்த்தை நடாத்தி ஜனாதிபதி பிரேமதாஸ் காலத்தில் மங்கள புரட்சிக தெரிவுக்குழு அவருடைய அறிக்கை, இலங்கையில் இந்தியாவில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அம்மையார் சந்திரிகாவுடைய காலத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிரேரணைகள் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கு முன்னேற்றகரமான பிரேரணைகள். சிவாளர் மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்தில்
அவர் கூடிய கருத்துகள், அவர் நியமித்த சர்வகட்சி குழு, அவர் நியமித்த நிபுணர் குழு, அவர்களுடைய அறிக்கை. மஹிந்த ராஜபக்ச கூறினார், 2006ஆம் ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் தேதி ஒரு கூட்டத்தில், முதல் கூட்டம் நடைபெற்ற பொழுது சர்வகட்சிகளையும் நிபுணர் குழுவையும் அழைத்து உச்ச அதிகார பகிர்வின் அடிப்படையில் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அந்தந்த பிராந்தியங்களில் வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய பிரதேசங்களில் தாங்களே தங்களுடைய சர்வங்களை தீர்மானிக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ச கூறினார். ஆனால் அது நடைபெறவில்லை. ஒரு நாள் பவனுக்குள்ளே பாராளுமன்றத்தில் சமீபத்தில் அவர் எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சியில் இருந்த பொழுது இதை வாசித்து பற்றி நான் அவற்றை கேட்டேன். நீங்கள் இந்த கூட்டத்தில் இவ்விதமாக பேசியிருக்கின்றீர்கள், ஏன் அதை நிறைவேற்ற முடியாது? பேசவில்லையா? பேசுகிறீர்களா? மௌனம், மறுக்க இல்லை. மஹிந்த ராஜபக்சவே அது விதமாக கூறியிருக்கின்றார். அவருடைய நிபுணர் குழு அறிக்கை, மற்றது சர்வகட்சி குழுக்களின் அறிக்கை, தெளிவான அறிக்கை. அதற்கு பிறகு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன காலத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தெரிகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சுதந்திரம் அதை பற்றி பேசியிருக்கின்றார். நான் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை. ஆனால் சட்டப்பெண் முன்னேற்றகரமான விடயங்கள் நடந்தன. ஆனால் கடமைகள் நிறைவேறவில்லை, அமல்படுத்தப்படவில்லை, சட்டமாக்கப்படவில்லை. அந்த நிலைமையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பொழுது 13ஆவது அரசியல் சார்ந்த திட்டத்துக்கு பிறகு கடந்த 30 வருட காலமாக அதிகார பயிர்வு அரசியல் தீர்வு சம்பந்தமாக கணிசமான அளவு முன்னேற்றங்கள் அடைந்திருக்கின்றோம். அவை பதவியில் இருக்கின்றன, எவராலும் மறக்க முடியாது. அதை பற்றி சர்வதேச சமூகத்துக்கு தெரியும், இந்தியாவுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும், ஐக்கிய ராஜ்யத்துக்கு தெரியும், நோர்வேக்கு தெரியும், ஜப்பானுக்கு தெரியும். இவர்கள் சில நாடுகள் தமிழக விடுதலை புலிகளுக்கு வரலாற்று கொள்கையில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது கூட்டு கதையிலால் தலைமை புரிந்தவர் அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் தற்பொழுது கடமைகள் நிறைவேற்றப்படவில்லை. அந்த சூழலில் தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது. முக்கியமான கேள்வி எங்களை எதிர்நோக்குகின்ற கேள்வி என்னவென்றால், இந்த பாராளுமன்ற தேர்தலில் எமது மக்களுடைய ஜனநாயக தீர்வு எந்த விதமாக அமையப் போகின்றது? எமது மக்கள் தங்களுடைய விருப்பத்தை எந்த விதமாக தெரிவிக்கப் போகின்றார்கள்? தமிழ் மக்கள் ஒரு பலமான தமிழ் அணியை பாராளுமன்றம் நடத்தப் போகின்றார்களா இல்லையா? இதுதான் முக்கியமான கேள்வி. உலகளாவிய சர்வதேச ரீதியிலான மனித உரிமை பிரகடனத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டை ஆட்சி புரிவதற்கு ஒரு அரசாங்கம் உருவாக்கப்படுவதாக இருந்தால் அந்த அரசாங்கம் மக்களுடைய ஜனநாயக தீர்வின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும். மக்களுடைய இணக்கம் இருக்க வேண்டும், மக்களுடைய உடன்பாடு இருக்க வேண்டும். ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு அரசியல் அமைப்பு இருக்க வேண்டும். அந்த அரசியல் அமைப்பு மக்களால் ஏற்றுக்கொண்ட அரசியல் அமைப்பாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் இன்றைக்கு ஒரு அரசியல் அமைப்பு இல்லை, அமிதமான ஒரு அரசியல் அமைப்பு இல்லை. 56ஆம் ஆண்டு நோக்கம் தந்தை செல்வாவுடைய கொள்கைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு தேசிய தேர்தலிலும் தமிழ் மக்கள் இருந்த அரசியல் சாசனத்தை நிராகரித்து வந்திருக்கின்றார்கள், தங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 56ஆம் ஆண்டு நோக்கம் மிச்சவரை
கடந்த 65 வருடங்களாக நாங்கள் நிராகரித்திருக்கின்றோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 94ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்றத்திற்கு பிறகு பெரும்பான்மை இனமும் சந்திக்காவுடைய காலம் துவக்கம் நிரந்தரமாக ஒவ்வொரு தேசிய தேர்தலிலும் அரசியல் சாசனத்தை நிராகரித்திருக்கின்றார்கள். ஜனநாயக ரீதியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகளாவிய ரீதியாக சர்வதேச ரீதியாக செய்யப்பட்ட மனித உரிமை பிரகடனத்தின் அடிப்படையில் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி இல்லை, இந்த நாட்டில் ஒரு அரசியல் சாஸ்திரம் இல்லை. அதுபடியால் அரசியல் சாஸ்திரம் உருவாக்கப்படுவோம். தமிழ் மக்கள் 56ஆம் ஆண்டு துவக்கம் இத்தவரையில் தங்களுடைய உரிமை சம்பந்தமான பிரகடனத்தை, தமது விருப்பத்தை, தமது ஜனநாயக தீர்வுகள் மூலமாக மிகவும் தெளிவாக வெளிக்கொண்டிருக்கின்றார்கள். அது மதிக்கப்படுபவர்கள். ஐக்கிய நாடு சபையினுடைய குடியியல் அரசியல் மனித உரிமை ஐக்கிய நாடு சபையினுடைய குடியியல் அரசியல் பிரகடனத்தின் அடிப்படையில் ஒரு மக்கள் குழாமுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. ஐக்கிய நாடு சபையினுடைய பொருளாதார, கலாச்சார, சமூக உரிமைகளின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு மக்கள் குழாமுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. இது இந்த 2 ஒப்பந்தங்களையும் இலங்கை அரசாங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவை நிறைவேற்றப்பட வேண்டும். எமக்கு சுயநிர்ணய உரிமை மறுக்கப்படுகின்றது. கியூபெக் நாட்டில், கனடா நாட்டில் பிற மாநிலங்கள் இருக்கின்றன. முக்கியமாக கியூபெக் மாநிலத்தில் பிரெஞ்சு மொழி பேசுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அநேகமாக ஏனைய மாவட்டங்களில் ஆங்கில பேசும் மொழி மக்கள் தான் இருக்கின்றார்கள். பிரெஞ்சு நிறுவனம் பிரெஞ்சு மொழி பேசுகின்ற கியூபெக் மாநிலத்தில் மக்கள் பிரிந்து போவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி அந்த முயற்சி எடுத்தார்கள். அந்த கர்மம் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. உச்ச நீதிமன்றம் தீர்மானித்தது, கியூபெக் மக்களுக்கு அதிகார பயிர்வு அளிக்கப்பட்டு அவர்கள் தற்பொழுது உள்ளக சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கின்றார்கள். உள்ளக சுயநிர்ணய உரிமை அனுபவிக்கின்ற காரணத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வெளியாக சுயநிர்ணய உரிமை இல்லை என்ற முடிவை எடுத்தது. ஆனால் எங்களுடைய நிலைமை வேறு. எங்களுடைய பொறுத்தவரையில் எங்களுக்கு உள்ளக சுயநிர்ணய உரிமை இல்லை. நாங்களே கையாள முடியாது. அதிகாரம் என்பது ஒன்றின் நன்மைக்காக பயன்படுத்தப்படலாம், தீமைக்காக பயன்படுத்தப்படலாம். நம்மை பொறுத்தவரையில் தற்பொழுது உள்ள அதிகார முறை, அந்த அதிகாரம் எங்களுடைய தீமைக்காக பயன்படுத்தப்படுகின்றது. நமது நன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய அதிகாரங்கள் மக்கள் வழங்கப்படவில்லை. நாங்கள் 56ஆம் ஆண்டு நோக்கம் கடந்த 65 வருடங்களாக இதை கேட்டு நாங்கள் வாதாடி போராடி வந்த போதிலும் கூட அது நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. காரணமான விஷயங்கள் இவை தீர்க்கப்பட வேண்டும். இவை தொடர முடியாது. கோத்தாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்பட்ட பிறகு 2 நாட்களுக்குள் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை இலங்கைக்கு அனுப்பியிருந்தார். ஒரு செய்தியுடன், ஒரு சுருக்கமான செய்தி, தெளிவான செய்தி. என்ன செய்தி? தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுடைய பிரச்சனை சமத்துவத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில், கௌரவத்தின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும். கோத்தாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச
ஜனாதிபதி பிரதமர் அதற்கு பிறகு இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். இந்த செய்தி அவர்களுக்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இதுதான் நிலைமை. சர்வதேச சமூகத்துக்கு பல வாக்குறுதி கொடுத்தார்கள். தமிழர்கள் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்துக்கு உதவியை பெறுவதற்காக பல வாக்குறுதியை கொடுத்தது. அந்த வாக்குறுதியை கொடுத்த பொழுது என்ன விதமான அரசியல் தீர்வு ஏற்படும் என்பதை பற்றி பயிரகமாக கூறியிருந்தார்கள். அந்த நாடுகளுக்கு சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு அந்த நிறைவேற்ற அவர்கள் தயாராக அதுதான் நிலைமை. அது நிறைவேற்றப்பட வேண்டும். பல்வேறு நாடுகளுக்கு இந்தியாவுக்கு விசேஷமாக இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி என்னவென்றால் 13வது அரசியல் சாசனம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு அதன் மீது கட்டியெழுப்பப்படுகின்ற கூடுதலான அதிகார பகுதியின் மூலமாக ஒரு ஆக்கபூர்வமான நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று கூறியிருந்தார்கள். அது நிறைவேற்றப்படவே இல்லை. இந்தியா உதவினது விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்காக 2 குழுக்கள் அமைத்தார்கள். ஒன்று இந்திய குழு, மற்றது இலங்கை குழு. 3 பேர் இந்தியாவிலிருந்து நாராயணன், எம்.கே. நாராயணன், சிவசேகரன், பாதுகாப்பு செயலாளர் 3 பேர். இலங்கையிலிருந்து ஜனப்பிரதிநிதிகள் கோத்தாபய ராஜபக்ச, தற்போதைய ஜனாதிபதி பசில் ராஜபக்ச. இந்த 2 குழுக்களும் பேசி யுத்தத்தை எப்படி முன்னெடுப்பது என்று பேசி தீர்மானங்கள் எடுத்து அந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தான் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய போராட்டம் நடைபெற்ற பொழுது இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தாங்குகின்றது, பின்னிக்கின்றது, தாமதிக்கின்றது. இந்தியா என்ன செய்ய போகிறது? இந்த கேள்விகளை கேட்க வேண்டிய இடங்களில் கேட்கப்படும் அவசியம் உண்டு. இவற்றை நிறைவேற்ற வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. அது எங்களுடைய கடமை. நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய கருப்பம் சம்பந்தமாக பேசுகின்ற நான் ஏனென்றால் அவருக்கு முன்பிருந்த பிரதமர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார்? மிகவும் மதிப்புக்குரிய படித்த ஒரு மிகவும் நாகரீகமான பேராசிரியர். அவருடன் நாங்கள் மிகவும் நெருக்கமாக பழகினார்கள். அவர்கள் ஒரு செய்தி அனுப்பினார் இலங்கையில் தமிழர்கள் 2ஆம் தர பிரஜைகளாக நடத்தப்படுகின்றார்கள். அதை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயம் அல்ல. இலங்கையில் தமிழர்களுக்கு சம அந்தஸ்து கொடுக்க வேண்டும். சம அந்தஸ்தின் மூலமாக அவருடைய சமூகம் உயர்த்தப்பட வேண்டும். இது இலங்கை மக்களுடைய ஒரு பிரச்சனை மாத்திரமல்ல, இந்திய இலங்கை உறவை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை. அப்படியால் இதில் கவனமாக செயல்பட வேண்டும் கேட்டிருந்தார். பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய ஒப்பந்தம் சம்பந்தமாக நான் உங்களுக்கு கேள்விப்பட்டேன். அதை பற்றி மேலும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனபடியால் சர்வதேச சமூகத்துக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. அவர்கள் அக்கறையாக இருக்கின்றார்கள். அவர்கள் செயல்பட வேண்டும். உலகளாவிய சர்வதேச மனித உரிமை பேரத்தின் அடிப்படையிலும் ஐக்கிய நாடு சபையினால் இலங்கையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச ஒப்பந்தங்களின் அடிப்படையிலும் சர்வதேச பங்களிப்புக்கு இடம் உண்டு. அது நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையில் விவாதிக்கப்பட்ட வெளியே நாங்கள் வாஷிங்டனுக்கு சென்று நாங்கள் அவர்களை சந்தித்து பேசி கலந்துரையாடி கடமைகளை விளக்குவதற்கு காரணமாக வந்த விடயம். உதவி செயலாளர் ராபர்ட் பிளேக் இந்த விடயம் சம்பந்தமாக அறிவிப்பதற்கு முன்பதாக வந்தபொழுது என்னையும் சுமந்திரனை மறைத்து நான் அவர்களை அமெரிக்க தூதருடைய இல்லத்தில் சந்தித்து நாங்கள் விதமான பேர்களை கொண்டு வரப் போகிறோம். மனித உரிமை பேரவை உங்களுக்கு தான் முயற்சி எழுதுகின்றோம். நீங்கள் வந்தங்கள் கண்டளிகள்
ஒரு பிரகடனம் இலங்கையில் நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கொண்டு வர போறோம். இந்த வாக்குறுதியை மக்கள் அளித்து இன்றைக்கு அது நிறைவேற்றப்படவில்லை. ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. இலங்கையுடைய இசைவோடு, ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. இந்த கடமைகள் எல்லாம் தொடர முடியாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். புதிய பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்ட பிறகு அது நடைபெறவில்லை. யார் பாராளுமன்றம் சென்றவர்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த கருமத்தில் ஈடுபட்டு முழுமையாக இந்த கருமத்தை முன்னெடுத்து 1888 ஆண்டுக்கு பிறகு 13வது அரசியல் சாசன திருத்தம் உருவாக்கப்பட்ட காலம் துவக்கம் ஒரு முறையான அரசியல் தீர்வை பெறுவதற்கு, முறையான அதிகார தீர்வை பெறுவதற்கு எதை செய்ய வேண்டி இருந்ததோ அதை முழுதை நாங்கள் தான் செய்திருக்கின்றோம். வேறு எவரும் எந்த விதமான பங்களிப்பை செய்யவில்லை. இந்த நேரத்தில் மக்களை நாங்கள் கைவிட முடியாது. நான் இந்த முறை தேர்தலை கேட்க இருக்கவில்லை. ஆனால் எனக்கு பல நண்பர்கள் சொன்னார்கள், பல தூதுவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தற்போது விலக முடியாது, நீங்கள் அங்கே இருக்க வேண்டியது அவசியம். அதே விதமாக நாங்கள் மட்டக்களப்பிலிருந்து சிறப்பான வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள், இளைஞர்கள், துரான் சிங்கத்தை போன்ற மிகவும் நேர்மையானவர்கள், எல்லாரிடையும் மதிக்கப்படுகின்றவர்கள், இது பொதுச் செயலாளர், நாங்கள் திருமணாக்களை நிறுத்தியிருக்கின்றோம். நிற்கக்கூடிய ஆக்கள், உறுதியாக நிற்கக்கூடிய ஆக்கள். ஆனபடியால் உங்களுடைய கடமை இல்லை, ஒரு பலமான ஆணையங்களுக்கு தர வேண்டும். நான் கேட்கின்றேன், நீங்கள் 20 பேரை எங்களுக்கு தர வேண்டும். நமக்கு தேவை. சர்வதேச சமூகத்தில் நாங்கள் இறுக்கமாக பேசுவதாக இருந்தால் 20 பேரை எங்களோடு நீக்க வேண்டும். நாங்கள் சென்ற முறை 16 பேருடன் பாரிய முறையில் கடமையில் நிறைவேற்றினோம். அதனால் நண்பர்களே, பெரியவர்களை இதோடு சாதாரணமாக பிடித்திருந்தோம். எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் எல்லோரும் வாக்களித்தால், வாக்கள் பிரியாவிட்டால், வாக்குகள் பிரியக்கூடாது. நாங்கள் நாடு ஆற்றலை பெறலாம். மட்டக்களப்பில் நாங்கள் நாடு ஆற்றலை பெறுவது உங்களுக்கு மாத்திரம் வெற்றி என்று, உங்களுக்கு புதிய வெற்றி, எங்கள் எல்லோருக்கும் வெற்றி. அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டு எல்லோரும் வாக்களித்து நாங்கள் நாடு மீது தெரிவு செய்வோம். அதனால் பெரியோர்களே, தமிழர்களே, சங்கர்களே, நான் உங்களுடைய நேரத்தை அதிகப்படுத்த விரும்பவில்லை. பரிசீலித்து நாங்கள் தேர்தலுக்காக உழைத்த கட்சி அல்ல, நாங்கள் தேர்தலுக்காக உழைத்த கட்சி அல்ல. 49ஆம் ஆண்டு தமிழகத்தை கட்சி உருவாக்கப்பட்ட கால துவக்கம் நாங்கள் இந்த கட்சியில் இருந்திருக்கிறோம். நாங்கள் தந்தை செல்வாவால் வளர்க்கப்பட்டுக் கொண்டேன். நான் அரசியல் பார்த்திருக்க மாட்டேன். தந்தை செல்வாரை வேறு பண்ணி கட்டாயப்படுத்துகிறார். நாங்கள் தேர்தலுக்காக உழைத்த கட்சிகள். இன்றைக்கு பலர் தேர்தல் காலத்தில் உழைத்து பல தலைமைகளை சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய கருத்தில் நீங்கள் மதிப்பீர்கள் நான் சொல்லவில்லை. ஆனால் இதை உணர்ந்து எமது பயணத்தை நாங்கள் நல்ல முடிவுக்கு கொண்டு வர ஒன்பதும் உலகத்தில் பல்வேறு நாடுகளில், இந்தியாவில் மாநிலங்கள் இருக்கின்றன, பெரிய மாநிலங்கள் இருக்கின்றன. உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற நடுத்தரமான ஓரளவுக்கு பெரிய மாநிலங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பெங்கால், சிறிய மாநிலங்கள், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, அசாம் போன்ற நாடுகள். இதற்கும் சமாதிகாரம். வெவ்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்கள், வெவ்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற மக்கள். ஆனால் இதற்கும் சமாதிகாரம்.
எல்லாருக்கும் சமாதியாரம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார். சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து சுவிட்சர்லாந்து எம்பெதிரி என்னை வந்து கண்டவர் நாடு பிராந்தி நாடு மக்கள் வாழ்கிறார்கள். ஜெர்மன் மக்கள் வாழ்கிறார்கள், பிரெஞ்சு மக்கள் வாழ்கிறார்கள், இத்தாலியன் மக்கள் வாழ்கிறார்கள், ரொமான்ஸ் என்று அந்த நாட்டைச் சேர்ந்த எளிய படையெடுக்கள் வாழ்கிறார்கள். செயின்ட் ஜான்ஸ் அதிகாரம் சுவிட்சர்லாந்தில் ஒரு தேசிய படை இல்லை, தேசிய படைப்படை இல்லை, மத்திய படைப்படை இல்லை, கட்டோன்னா படைப்படை. ஆனபடியால் நாங்கள் எல்லாவற்றையும் கேட்கவில்லை. ஒருமித்த நாட்டுக்குள், பிரிபடாத நாட்டுக்குள், பிளவுபடாத நாட்டுக்குள், பிரிக்க முடியாத நாட்டுக்குள் எமது கடமைகளை நாங்களே தீர்மானிப்பதற்கு தேவையான அதிகாரங்களை எங்களுக்கு தரக்கொண்டுதான் நாங்கள் கேட்கின்றோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு நியாயமான கோரிக்கை, எவராலும் மறுதளிக்க முடியாத கோரிக்கை. அதை நீங்கள் முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரித்தவர்களுக்கு ஒரு முழுமையான தர வேண்டும். இதை நீங்கள் செய்வீர்கள். நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம். நாங்கள் ஒரு போதும் இந்த மக்களுக்கு தமிழளிக்க மாட்டோம். இந்த மக்களுடைய பிரச்சனையை சௌரியமாக மக்களுக்கு திருப்தியதாக, மக்களுடைய உரிமைகளை பெறக்கூடியதாக நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று கூறி விடுவித்துக் கொள்கிறேன்.